பழைய படங்கள்ல காமெடிக்குன்னு தனியா ட்ராக் அமைச்சு, அதுக்காக வொர்க் அவுட் பண்ணி அப்படி பண்ற காமெடிய வந்து வடிவேலு அவர்கள்கிட்ட இருந்து பார்த்திருப்போம். இந்த படத்துல சின்ன சின்னதா லைட்டா வந்து எதார்த்தமான காமெடிய வந்து போட்டிருப்பாரு. எதனால இந்த காமெடிலாம் நடக்குதுன்னா, வடிவேலு அவர்களுக்கு ஒரு நோய் இருப்பதா வந்து காமிச்சிருப்பாங்க. என்னன்னா ஞாபக மறதி. சடனா ஷாக் ஆயிட்டா வந்து அவர் வந்து மறந்துருவாரு. தான் பையன்னு நெனச்சு ஃபகத் ஃபாசில வந்து இது தம் அடிக்குமா அடிக்கிறது. இந்த மாரி ஃபன்னான விஷயங்கள வந்து ஒரு டிராவலிங் போர்ஷன்ல ரொம்ப சட்டில்டா காமிச்சிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் வந்து இந்த இடத்துல வந்து என்ன படுதுன்னா, இந்த இன்டர்வல் போர்ஷன வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து விட்டுருக்கலாம். இந்த டியூரேஷன வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. ஃபகத் ஃபாசில் அவர்கள் வந்து வடிவேலு அவர்கள்கிட்ட இருந்து ஒரு 25,00,000 கிட்ட இருக்கும்போது அத வந்து அபகரிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான போட்டு தான் இந்த மாரி சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இன்டர்வல் போர்ஷன் வரைக்கும் கொண்டு போவாங்க. ரொம்ப நேர்த்தியா இருக்கும். பின்னாடி டிராபேக்ல அவர் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பேசும்போது, என்னோட இன்னும் முழு முழு உருவத்த வந்து என்னால காட்ட முடியல. இவரு வந்து ரொம்ப வயசானவரா இருக்காரு. இவருக்கு வந்து இந்த மாரி மனநல பாதிப்பு இருக்கு அப்படின்ற மாரி ஃபகத் ஃபாசில் கொஞ்சம் கடுப்புல இருப்பாரு. அவரோட உண்மையான சுயரூபம் என்ன அப்படின்ற மாரி நம்மள வந்து சட்டில்டா பார்க்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. காக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க.